மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலின் தலைவர்கள் மனப்பூர்வமாக தங்களை ஒப்பு கொடுத்தனர். என் உள்ளம் அவர்களை நாடுகிறது. கர்த்தரை துதியுங்கள். அவர் எங்கு இருப்பாரோ அங்கு இருப்பாரோ என்று சொல்லுகிற வித்தியாசமான ஒரு தேடல் கடவுளை பற்றி காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 6வது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 6 வசனம் முதல் 9, 11 வசனங்கள் வரை இந்த கடவுளுடைய வல்லமை குறித்தும் அவருடைய தேடுதலை குறித்தும் நாம் பார்க்கிறோம். ஜெர்மன் நாட்டில் எட்வண்ட் என்ற ஒரு மாகாணத்தில் ஒரு ஆலயம் ஒன்று காணப்படுகிறது. அந்த ஆலயத்தின் உச்சியிலே ஆட்டுக்குட்டியின் உருவத்தை சிலுவைக்கு பதிலாக செதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய உருவத்திற்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு காரணம் உண்டு. அங்கே அந்த ஆலயத்திலே பணி செய்து கொண்டிருந்த ஒருவர் அந்த நாளிலே என்ன செய்தாராம், தன்னுடைய பணியை செய்யும் பொழுது கால் தவறி கீழே விழுந்து விட்டார். விழும்பொழுது கீழே நின்ற ஆட்டுக்குட்டியின் மேல் அவர் விழுந்து தெய்வாதீனமாக அவர் உயிர் பிழைத்தார். இதற்கு கடவுள்தான் அவரை காப்பாற்றினார், இந்த ஆட்டுக்குட்டி தான் அவரை காப்பாற்றினது என்று சொல்லி அந்த ஆட்டுக்குட்டியின் உருவத்தை சிலுவையின் கோபுரத்தின் உச்சியிலே செதுக்கி வைக்கின்றனர். இன்றைக்கு தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு தொழிலாளி உழைப்பாளினுடைய உயிரை பாதுகாத்து, அதுபோல தான் ஆண்டவராகிய கடவுள் இந்த இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலே போர் வருகின்ற நேரங்களிலெல்லாம் அவர்களை எதிரிகள் சத்துருக்கள் துரத்துகிற நேரத்திலெல்லாம் அவர்களுக்கு இஸ்ரவேலின் தலைவர்களாக இருக்கின்றவர்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்து அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக தங்களையே அர்ப்பணித்த ஒரு தேவ பலி ஆடுகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டிகளாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் கூட உலக வரலாற்றில் பார்க்கும்போது புரட்சியாளர் லெனின் அவர்களுடைய நினைவு நாள். கல்வி அதிகாரியின் மகனாக பிறந்த லெனின் சட்டக்கல்வி முடித்து சமூகவியலை முடித்து பிற மொழி படைப்புகளையும் மொழிபெயர்த்தார். பொதுவாக புத்தகம் புழுக்கள் என்று அவரை சொல்லி முடியார். அவர் எழுதின மார்க்ஸ் மூலதனத்தை லெனினுக்கு முன்னால் கையில் வைத்திருந்த அவருடைய அண்ணன் அலெக்சாண்டரின் போராட்டம், அவரை தூக்கில் போடுதல் போன்ற நிகழ்வுகள் 17 வயது லெனினை கவனிக்க வைத்தது, யோசிக்க வைத்தது. விளைவாக தொழிலாளியின் வர்க்கத்தில் விடுதலைக்காக போராடுகிற ஒரு அமைப்பை 1895 இந்த லெனின் அவர்கள் துவங்கி தீப்பொறி, புதுவாழ்வு, சமூக ஜனநாயகவாதி என்று 4 இதழ்களை அவர் துவங்கி சோவியத் ரஷ்யாவினுடைய புரட்சிக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்த ஒரு மாமனிதர். இன்றைக்கு திருச்சபையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இதுபோல இஸ்ரவேலின் தலைவர்களைப் போல இருக்கின்ற தலைவர்களா இன்று திருச்சபையில் இருக்கிறார்கள்? பிறருடைய பணத்துக்கும் பிறருடைய பதவிக்கும் பிற மக்களுடைய ஸ்தானத்துக்கும் ஆசைப்படுகிற தலைமைகளைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். ஒரு இனத்தை நசுக்கி இன்னொரு இனம் மேலே வருகின்ற அந்த பொல்லாத பொய்க்குணம் படைத்த தலைமைகள் தான் இன்றைக்கு திருச்சபையில் தலையெடுத்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய பிள்ளை என்று சொல்கிறோம். நாம் அனைவரும் ஒன்று என்று சொல்லுகிறோம். ஒரு இரத்தம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இணைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் நமக்குள் ஏன் அத்துணை பிரிவுகள்? ஒரே இனத்தில் 14 பிரிவுகள் ஏன் காணப்படுகிறது? ஆகவே சிறிய இனத்தை இந்த 14 இனங்கள் பெரிய இனம் காப்பதில்லை. இதில் இவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நமக்காக பிறருக்காக வாழுகின்ற மக்களாக நாம் இருக்க இந்த நாளின் சிந்தனை அழைக்கப்படுகிறது. மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்தது போல
நம்முடைய உள்ளம் அந்த இயேசு எனக்காக பலியாடாக மாறின அந்த ஆட்டை போல நானும் பிறருக்காக மாற வேண்டும் என்ற தலைமை துவத்தில் இருக்கிற தலைமைகளுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் வர வேண்டும். பிறருக்காக நான் காணப்பட வேண்டும். அதை விட்டு பிறருடைய பணம், பிறருடைய இடம், பிறருடைய பதவி இவற்றை நான் அபகரிக்க தான் இன்றைக்கு நாம் முற்படுகிறோம். அப்படிப்பட்ட சிந்தனையில் இல்லாதபடி இந்த புரட்சியாளர் லெனினை போல சிறந்த விடுதலை புரட்சியாளர் ஒன்றும் இதை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி அதில் வச்சு அடுப்பில் வச்சிடலாம். அதில் கூட வச்சிடலாம். ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பரலோக பிதாவே, ஜீவனுள்ள பலியாக எங்களுக்காக உண்மையை ஒப்புக் கொடுத்த அந்த உண்மையான அன்பை நினைத்து கர்த்தராகி இயேசுவே, இன்றைய நாளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறோம். எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தையும் உமது சித்தத்தின்படி நடத்துங்கள். ஆமென். கூட இருந்து எங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தாரும். நாங்களும் இயேசு கிறிஸ்துவை போல ஜீவனுள்ள பலியாக பிறருக்காக அடிக்கப்படும் ஆடாக நாங்கள் எங்களுடைய பதவியிலே, புகழிலே, பணிகளிலே காணப்பட துணை புரிந்தவர்களும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.